அன்பான பிள்ளைகளை திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்று பாடம் 3 நாங்கள் கற்கப் போகின்றோம். பாடத்தை கற்க முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்துவிட்டு அதன் பின்பதாக பாடத்தினுள் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் படிக்க இருக்கின்ற பாடங்களை ஆசீர்வதிங்க. இந்த பாடத்தின் ஊடாக இந்த பிள்ளைகளுக்கு நீர் என்ன நற்செய்தியை சொல்ல வருகின்றீரோ அதை சரியாக அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை கடைபிடித்து உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாக வாழ நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றே இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி பிள்ளைகள், நாங்க போன வாரத்துல நாங்க என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? பாடம் 2ல நாங்க என்ன கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க பாப்போம். பாடம் 2ல நாங்க கற்றுக்கொண்டோம் பிள்ளைகள், கடவுள் மோசேயை, தேவன் என்ன செய்கின்றார் பிள்ளைகள்? மோசேயை அழைத்தார் என்று நாங்க பார்த்தோம். மோசே ஏன் தேவன் அழைத்தார்? கடவுள் ஏன் மோசே அழைத்தார்? இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? எகிப்து நாட்டுல அடிமைகளாக இருந்த பொழுது, அவர்கள் கடவுளை நோக்கி வேண்டிய பொழுது, கடவுள் அவர்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஒரு தலைவரை நியமிக்க யோசிக்கிறார். அதுதான் யாரு? மோசே என்று நாங்க பார்த்தோம். இப்ப மோசே எப்படி கடவுளாக அழைக்கப்பட்டார்? அவன் ஒரு தரிசனம் கண்டது சரியா? பாதைகள் எல்லாம் அவ்வாறான எல்லா விடயத்தையும் நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள்? பாடம் 2ல நாங்க கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு உங்களுடைய பாடத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிள்ளைகள், நாங்க யாராவது சொல்வதை நாங்க கேட்காவிட்டால், அது உங்களோட பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய அப்பா, அல்லாவிட்டால் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்வதை கேட்காட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு தண்டனை ஒண்ணு கிடைக்கும். என்ன? ஏதாவது ஒரு சிறிய தண்டனை கிடைக்கும். ஏன் கிடைக்கும் தண்டனை? நீங்கள் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்காத படியினால். என்ன? அப்ப நாங்க யாராவது பெரியவர்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லும் பொழுது பிள்ளைகள், நாங்க அதை கேட்காட்டி எங்களுக்கு ஒரு தண்டனை இப்பையும் நாங்க என்ன செய்யறோம்? அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாங்க இன்றைக்கு திருவிவிலியத்திலிருந்து பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு விருப்பம் அது என்ன சம்பவம் என்று பார்க்க? எல்லாருக்கும் விருப்பம். என்ன? இந்த சம்பவத்துக்கு பிள்ளைகள் ஒரு அழகான தலைப்பு தந்திருக்கிறாங்க. என்னது? இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீளுதல். இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீளுதல், இதுதான் உங்களுக்கான தலைப்பு. இப்ப இந்த தலைப்பை பிள்ளைகள் நாங்க எங்க பார்க்கிறோம்? திருவிவிலியம். எல்லாரும் உங்களோட திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருவிவிலியத்துல பிள்ளைகள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை இந்த பகுதி காணப்படுகிறது. திருவிவிலியத்துல திருவிவிலியம் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9, 10, 11, 12. சரி, அப்ப இந்த அதிகாரங்கள்ல தான் நாங்க இன்னைக்கு படிக்க போற பகுதி காணப்படுகின்றது. இப்ப நாங்க பார்த்தோம், நாங்க யாருக்காவது கீழ்ப்படியாட்டி எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று. பிள்ளைகள், உங்களுக்கு நாங்க போன பாடத்துல பாடம் 2ல கட்டுறது போல, கடவுள் யாரை இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக அழைக்கின்றார்? மோசேயை அழைக்கிறார். என்ன? இப்ப மோசே என்ன செய்யறான் பிள்ளைகள்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இஸ்ரேல் மக்கள் எகிப்துல யாரிடம் அடிமையாக இருந்தாங்க பிள்ளைகள்? பார்வோனுக்கு கீழாக. என்ன? பார்வோன் தான் அந்த நாட்டு அரசன், எகிப்து நாட்டு அரசன். அப்ப பார்வோனுக்கு கீழாக அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்ப இந்த அடிமையான மக்களை மீட்க வேண்டும் என்றார் யார்கிட்ட போயிட்டு மோசே கதைக்க இருக்கு? பார்வோன் கிட்ட போயிட்டு கதைக்க இருக்குது. அப்ப மோசேயும் ஆரோனும் என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? பார்வோன் கிட்ட போறாங்க. பார்வோன் கிட்ட போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? பார்வோன் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். மோசே என்ன கூறினார்? கடவுள் சொல்றார் மோசே கிட்ட, நீ பார்வோனிடம் போய் அவனிடம், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போக விட வேண்டும் என்று சொல்றார். இப்படி சொல்ற நேரத்துல பிள்ளைகள் உடனே பார்வோன் போக விடுவாரா? இல்லைன்னா அவர் எத்தனையோ வருடங்களாக அந்த இடத்துல இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வேலை செய்யற மக்கள் உடனே அனுப்புவாரா பார்வோன்? இல்ல.
அப்ப அனுப்பாதனால பிள்ளைகள் கடவுள் வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு விடயத்தை செய்ய சொல்றார். என்ன செய்யறாரு? என்ன கடவுள் சொன்னார்? பிள்ளைகள் ஆரோண்ட கையில இருக்கிற கோலை கீழே போட சொல்றாரு. கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னது? பாம்பாக மாறுது. சரி, அப்ப பாம்பா மாறினோன்னு பிள்ளைகள் பார்வோன் கொஞ்சம் பார்த்துட்டு திரும்ப என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய மந்திரவாதிகள் எல்லாவற்றையும் அழைத்து சொல்றாரு, உங்களோட கோலையும் கீழே போட சொல்லி. அப்ப மந்திரவாதிகளும் தங்களுடைய கோள்களை போட்டோன்னா அதுவும் என்னதான் மாறுது? பிள்ளைகள் பாம்பாக மாறுது. அப்ப பார்வோன் யோசிக்கிறாரு, இல்ல இல்ல, நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய இஸ்ரேல் மக்களை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்றாரு, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி. அப்ப மறுபடியும் கடவுள் மோசே கிட்ட சொல்றாரு, இல்ல, நீ என்ன செய்ய இருக்கு? எப்படியாவது என்னுடைய ஜனங்களை எனக்கு பலியிடுவதற்காக, எனக்கு ஆராதனை செய்வதற்காக அவர்களை எப்படியாவது நீ கூட்டி கொண்டு வர இருக்கு. திரும்பவுமாக நீ பார்வோன் இடத்துல போயிட்டு கதைக்க சொல்றாரு. அப்ப மோசே என்ன செய்யறாரு? பிள்ளைகள் பார்வோன் இடத்துல அதிகாலமே போறாரு. இப்ப போற நேரத்துல நீங்க நினைக்கிறீங்களா பிள்ளைகள் பார்வோன் கீழ்ப்படிஞ்சிருப்பாரு? சிலர் சொல்றீங்க ஆமாண்டு, சிலர் இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப கடவுள் சொன்ன உடனே பிள்ளைகள் மோசே போயிட்டு பார்வோன் கிட்ட கதைக்கிறாரு. பார்வோன் என்ன சொல்றாரு? நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வோன் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறுகின்றார். பிறகு பிள்ளைகள் கடவுள் சொல்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு, மோசே மூலமாக கடவுளுடைய வார்த்தை பார்வோனுக்கு சொல்லப்படுகின்றது. அவன் கீழ்ப்படியாதனால கடவுள் அந்த இடத்துல 10 விதமான பெரும் துன்பங்களை என்ன செய்கிறார்? பிள்ளைகள் எகிப்து மக்களுக்கு வருவிக்கப்படுகின்றார். இப்ப எகிப்துல தான் பிள்ளைகள் இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க, எகிப்தியரும் இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 துன்பங்களும் யார் அனுபவிக்கிறா? பிள்ளைகள் எகிப்தியர் அனுபவிக்க போறாங்கன்னு கடவுள் மோசேக்கு சொல்றாரு. ஏன்? எகிப்து நாட்டு மன்னன் வந்து பிள்ளைகள் இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக்கி அவர்களை விடுவிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தபடியினால், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால கடவுள் முதலாவதாக என்ன செய்யறாரு? பிள்ளைகள் எகிப்தில் இருக்கிற நைல் நதியில இருக்கிற தண்ணீர் இரத்தமாக மாறுது. இதை நீங்க பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம் விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. தண்ணீர் என்னது? இரத்தமாக மாறுது. இரத்தமாக மாறினோன்னு பிள்ளைகள் அவர் என்ன செய்யறாரு? பார்வோன் திரும்பவுமாக தன்னுடைய மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணீரை ரத்தமா மாற்ற சொல்றாங்க. அவர்களும் மாற்றுறாங்க. அப்ப மாற்றோட பிள்ளைகள் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. அவர் சொல்றாரு, நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி திரும்பவுமாக மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறார். பிறகு பிள்ளைகள் கடவுள் என்ன செய்யறாரு? 2வது பெரும் துன்பத்தை அனுப்புகிறார். அதுதான் தவளைகள். அப்ப தவளைகள் எகிப்து நாடு முழுக்க வருது. எகிப்தில இருக்கிற எகிப்தியருடைய வீட்டுல, எகிப்தியர் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் பிள்ளைகள் தவளைகள் வந்து குவிந்து சேரும். அப்ப திரும்பவுமாக பார்வோன் என்ன செய்யற? மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு. அவர்களும் தவளைகளை உண்டாக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்வோன் இருதயம் கடினப்பட்டு அவர் மோசேயிடம் ஆரோனிடம் சொல்றாரு, நான் இஸ்ரேல் ஜனங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி திரும்பவுமாக அனுப்பி விடுகிறார். சரியா? அப்ப இந்த இடத்துலயும் திரும்பவுமாக பிள்ளைகள் 2வது பெருந்துன்பத்திலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. 3வதாக பிள்ளைகள் கடவுள் சொல்றார், எகிப்தில இருக்கிற எல்லா இடத்திலும், எகிப்தியருடைய எல்லா வீட்டிலையும் கொசுக்களால நிறைய சொல். எல்லா இடமும் கொசுக்கள் வருது. திரும்பவுமாக பிள்ளைகள் மந்திரவாதிகளும் வந்து அதே செய்யறாங்க. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. திரும்பவுமாக பார்வோன் மோசே ஆரோனை அனுப்பி விடுறார். அவர் சொல்றார், நான் இஸ்ரேல் ஜனங்களை நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி. பிறகு பிள்ளைகள் 4வது பெரும்பாதை வருது. 4வது பெரும்பாதை பிள்ளைகள் நாங்க பாக்குறோம். அதாவது விடுதலை பயணம். சரியா பிள்ளைகள்? விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க பிள்ளைகள், கொசுக்கள் தோன்றுவதற்காக, கொசுக்கள் தோன்றுறோன்னு பிள்ளைகள் அந்த இடத்துல எல்லா இடமும் கொசுக்கள் இருக்கு. எகிப்து தேசம் முழுவதும் எகிப்தியருடைய எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. பிறகு பிள்ளைகள் கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அது போலவே செய்ய முயன்றனர். ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கின. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவண்ணமே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை.
சரி, அப்ப மந்திரவாதிகளால இது செய்ய முடியாம போயிட்டு, அப்ப அந்த நேரத்துல மந்திரவாதிகள் சொல்றாங்க இது கடவுளுடைய ஒரு செயல், அதனால நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி. ஆனா பார்வோன் என்ன செய்யல, பிள்ளைகள் இஸ்ரேல் மக்களை அனுப்பல. அடுத்தது பிள்ளைகள் நாங்க பாக்குறோம், நான்காவது பிள்ளைகள் ஈக்கள் வருது. சரியா? அப்ப நீங்க அதை பார்க்கலாம். விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அது இருக்குது. ஈக்கள் எல்லா இடமும், எகிப்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் ஈக்கள் வருது. ஈக்கள் வந்தாலும் பிள்ளைகள் பார்வோன் என்ன செய்யறாரு, இஸ்ரேல் ஜனங்களை அனுப்புறதுக்கு அவரு விரும்பல. அடுத்ததாக பிள்ளைகள் கடவுள் சொல்றாரு, அதாவது எகிப்தில் இருக்கிற எல்லாருடைய, எகிப்து நாட்டுல இருக்கிற எகிப்தியருடைய எல்லா கால்நடைகள் எல்லாம் பிள்ளைகள் இறந்து கிடக்குது. சரியா, இறந்து போகுன்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாமே இறந்து போகுது பிள்ளைகள். ஆனாலும் பிள்ளைகள் பார்வோன் என்ன செய்யறாரு, பிள்ளைகள் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை நான் அனுப்ப மாட்டேன் என்று திரும்பவுமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு பிள்ளைகள் திரும்பவுமாக கடவுள் என்ன செய்கிறார், எகிப்தியர் எல்லாருடைய மேலும் பெரிய பெரிய கொப்பளங்களை வர பண்றார். சரியா? அப்ப பார்வோன் ராஜா கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால அங்க இருந்த எகிப்தியர் எல்லாருக்குமே பிள்ளைகள் இந்த துன்பங்களை அனுபவிக்க நேரிடுது. அந்த இடத்துல எகிப்தியர் மேல பிள்ளைகள் பெருமிதமான கொப்பளங்கள் வருது. அப்ப கொப்பளங்கள் வந்தும் பிள்ளைகள் பார்வோன் இருதயம் இலகியதா? பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை போவிட்டாரா? இல்ல. சரி, அவர் போக விடல. அதுக்கு பிறகு பிள்ளைகள் கடவுள் சொல்றாரு, எகிப்து முழுக்க கல்மழை உண்டாகட்டும் என்று. இப்ப மழை தெரிந்தான பிள்ளைகள், மழை எங்களுக்கு கொஞ்சம் பெஞ்சாலே சில நேரம் பெரிய துளிகள் விழும் பொழுது எங்களுக்கு வலிக்கும். இது பிள்ளைகள் அப்படி இல்லை, மழை பெய்யுது. அப்ப மழை பெய்யுற நேரத்திலையும் என்ன நடக்கு, எகிப்தில் உள்ள அநேக இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயின. ஆனாலும் பிள்ளைகள் பார்வோனுடைய இருதயத்துல எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. சரியா? பிறகு பிள்ளைகள் 8ஆவதாக கடவுள் சொல்றார், எகிப்து முழுக்க வெட்டுக்கிளிகளால் நிரப்ப சொல்லி. இப்ப வெட்டுக்கிளிகள் முழுக்க நிரம்புது. ஆனாலும் பிள்ளைகள் பார்வோனுடைய இருதயம் மாறியதா? இல்ல. சரியா? 9வது பிள்ளைகள் கடவுள் சொல்றாரு, 3 நாள் காரிருள் எகிப்து முழுக்க வரட்டும் சொல்லி. அப்ப 3 நாள் முழுவதும் பிள்ளைகள் காரிருளால் எகிப்து நாடு இருக்கின்றது. ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்துல எந்த மாற்றமுமே இல்லை. அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லாதவராக அவர் என்ன செய்யறார், மோசேயும் ஆரோனையும் அனுப்பி விடுகிறார். அப்ப கடைசியாக பிள்ளைகள் கடவுள் யோசிக்கின்றார், எப்படியாவது என்னுடைய மக்களை நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். அதற்காக பிள்ளைகள் 10ஆவதாக கடவுள் என்ன செய்கின்றார், எகிப்தில் இருக்கிற பார்வோன்ல இருந்து பிள்ளைகள் அங்க இருக்கிற சிறையில இருக்கிற எல்லா எகிப்தியர்களுடைய அனைத்து விலங்குகள், அதே போல எல்லா எகிப்தியருடைய ஆண்பால் தலையீற்றுக்களை ஆண்டவர் என்ன செய்தாரு, பிள்ளைகள் சாகடிக்கிறார். தலைமகன் சாகு 10ஆவதாக நடைபெறுகிறது. அதன் பின்பதாக பிள்ளைகள் பார்வோனுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுது. ஐயோ, நான் இன்னும் இஸ்ரேல் மக்களை என்னிடத்துல வச்சிருந்தேன்னு சொன்னா கடவுள் எனக்கு இன்னும் பெரிய பெரிய துன்பங்கள், எனக்கு தண்டனைகளை தந்துருவாரு, பெருந்துன்பத்தை எனக்கு தந்துருவார். அந்த பயத்தினால பார்வோன் என்ன செய்யறான், பிள்ளைகள் பார்வோனும் அவருடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுக்குரல் கேட்டது, ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயும் ஆரோனையும் இரவிலே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்கள் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடத்திலிருந்து வெளியேறி செல்லுங்கள், போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தைகளையும் உங்கள் மாட்டு மந்தையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், போய்விடுங்கள் என்று ஆசி கூறினார். பாத்தீங்களா பிள்ளைகள்? அநேக தண்டனைகளுக்கு பிறகு பார்வோன் என்ன செய்கிறான், பிள்ளைகள் மனமாற்றம் அடைகின்றான். இந்த சம்பவத்திலிருந்து நீங்க பாத்தீங்க என்று சொன்னா பிள்ளைகள், கடவுள் மோசே மூலமாக கடவுளுடைய வார்த்தையை பார்வோனுக்கு அனுப்புகின்றார். பார்வோன் அதை கேட்காதபடினார். பார்வோனுடைய இனமாகிய எகிப்து மக்கள் அனைவருமே 10 விதமான பெரும் துன்பங்களுக்குள்ளாகி அந்த இடத்துல அநேக நஷ்டங்களை அடைந்ததாக
நாங்க பாக்குறோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பிள்ளைகளாகிய நீங்கள், பெரியவர்களாகிய நாங்களும் சில நேரத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆண்டவர் எங்களிடத்துல சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படுகிற நேரத்துல எங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். நாங்கள் கீழ்ப்படியாமற் போனால் எங்களுக்கு தண்டனை நிச்சயம். இப்ப நாங்க கவனமாக இருக்கு. அடுத்தது பிள்ளைகள், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதற்கு இன்னும் ஒரு காரணம், அவனுக்கு இஸ்ரேல் மக்களை அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் காணப்பட்டது. இப்ப நாங்களும் சில நேரம் பிள்ளைகளாகி நீங்க உங்களோட பாடசாலையில நீங்க இருக்கிற இடங்களை சிலரை நாங்க அடிமையா பாக்குறது, இவங்க இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் நாங்க பாஸ் பண்ணி கொண்டு மத்தவங்களை நாங்க என்ன செய்வோம், பிள்ளைகள் அடிமைகளாக யோசிக்கிற நிறைய நேரங்கள் இருக்கு. அப்படி நாங்க செய்யறதா? செய்யக்கூடாது. நாங்க எல்லாருமே பிள்ளைகள் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மக்கள். அப்ப நாங்க எல்லாருமே சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. மூன்றாவதாக நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகள், மூன்றாவதாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகள், எந்த இடத்துல அநீதி இருக்கிறதோ அங்க கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் எப்பொழுதுமே நீதியை விரும்புகிறவர். இப்ப நீதி எங்க இருக்குதோ, இந்த இஸ்ரேல் மக்களை மிகவும் அடிமை பண்ணி அவங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்து செங்கல் செய்வதற்கு பாரமான வேலைகளை கொடுத்து அவங்களை கொடுமை பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய அநீதி நடந்தது. கடவுள் பிள்ளைகள் அவர்களுடைய அநீதியை கண்டு அவர்களுக்கு நீதியை வழங்க மோசேயை என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். அப்ப கடவுள் நீதி உள்ள இடத்துல தான் பிள்ளைகள் கடவுள் இருப்பார். அப்ப இந்த மூன்று விடயங்களை நாங்க மனதுல கொள்வோம். நாங்க கடவுளுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிய வேண்டும். பார்வோனை போல இருதய கடினமாக இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இருதய கடினமா இருந்தா எங்களுக்கு தண்டனை நிச்சயம். இப்ப கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அதே போல பிள்ளைகள் நாங்க எல்லாரையுமே ஒரே சமமாக நாங்க பார்க்க வேண்டும். அடிமைகள் இவர்களுக்கு இது முடியும் அது முடியும் என்று சொல்லி நாங்க வேறுபாடு, எங்களுடைய நண்பர்களிடையே நாங்க வேறுபாடுகளை உண்டாக்க கூடாது. அடுத்தது பிள்ளைகள், கடவுள் எப்பொழுதுமே நீதியை விரும்புகின்றவர். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நீங்க இந்த மூன்று பாடங்களையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை நாங்க என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், நாள்தோறும் நாங்க செய்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அப்ப அதை செய்வதற்கு பிள்ளைகள் எங்களுக்கு யாருடைய பலன் தேவை? கடவுளுடைய பலன் தேவை. ஏன்னா நாங்க நிறைய நேரத்துல பைபிள் வாசனங்களுக்கு நாங்க கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. அப்ப கடவுள் கீழ்ப்படிதலை விரும்புகின்றார். சரியா? அப்ப அதுக்கு கடவுளுடைய பலனும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், ஒரு அழகான மெமரி வேர்ஸ் ஒன்று படிக்க போறோம். எத்தனை பேருக்கு விருப்பம் மனன வசனம் படிக்க? எல்லாருக்கும் விருப்பம் தானே? சரி, எங்களுடைய மனன வசனம் பிள்ளைகள் உங்களோட திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம் எல்லாரும். திருவிவிலியத்துல பிள்ளைகள் திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பிள்ளைகள். திருப்பாடல்கள் 91:15. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். இதுதான் உங்களோட மெமரி வர்ஸ். கடவுளை நோக்கி நாங்க மன்றாடுற நேரம் கடவுள் எங்களுக்கு பதிலளித்து துன்பத்தில இருந்து எங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் அப்படி விடுவிச்சார் தானே பிள்ளைகள்? அவர்களுடைய துன்பத்திலிருந்து அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடினால பார்வோனுடைய கையிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணினார். உங்களுக்கும் பிரச்சனைகள் கவலைகள் வார நேரத்துல, துன்பங்கள் வார நேரத்துல நீங்களும் கடவுளை நோக்கி கூப்பிடுற நேரம் பிள்ளைகள், கடவுள் உங்களுக்கும் உதவி செய்து அந்த துன்பமா இருக்கலாம், பாவமான காரியங்களா இருக்கலாம், எதுல இருந்துமே ஆண்டவர் என்ன செய்வாரு பிள்ளைகள், எங்களை விடுதலை அளிப்பார். சரியா? நாங்க ஜெபிப்போம் பிள்ளைகள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படித்த பாடத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு நல்ல விடயங்களுக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எல்லாருடனும் சமமாக பழகி நீதி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களின் மத்தியிலும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு விடுதலை தருவீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருந்து
ஆண்டவரே, பிள்ளைகளாகிய எல்லாருடைய இருதயங்களிலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை நீர் அவர்களுக்கு அள்ளி செய்யும். நீரை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you children.